அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 4ஆம் தந்திரம் 8வது அத்தியாயம் ஆதார ஆதேயத்தில் என்று நாம் 1224வது மந்திரம் சிந்திக்க உள்ளோம். வாக்கும் மனமும் ஒன்றிட வேண்டும் அப்படின்னு இதில் சொல்ல வர்றார். நாம் என்னதான் அறிவால் நாம் அவளை அறிய முற்பட்டால் அறிய முடியாது. வாக்கும் மனமும் ஒன்றி உணர்வு மூலமாகவே நாம் நுண்ணறிவு மூலமாகவே அவளை உணர முடியும் அப்படின்னு திருமூல நாயனார் சொல்வதாக உணர்கின்றேன். மிக்க நன்றி. பாருங்கள் ரத்னாகர் ஐயா, வணக்கம். நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலரின் திருமந்திரத்தில் 4ஆம் தந்திரத்தில் 8வது அத்தியாயம் ஆதார ஆதேயம் பாடல் 1227 பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பாடல் ஒலிக்கின்றது. மார்க்கங்கள் ஈன்ற மனோன்மணி மங்களி யாக்கும் அறியவர் அறியாள் அவளாகும் வாக்கு மனமும் மறுவி ஒன்றாய் விட்ட நோக்கும் பெருமைக்கு முன்னறிவாவே. மார்க்கங்கள் ஈன்ற மனோன்மணி மங்களி யாருக்கும் அறியாள் அவளாகும் வாக்கும் மனமும் மருவி ஒன்றாய்விட்ட நோக்கும் பெருமைக்கு நுண்ணறிவு ஆமை. இதன் விளக்கமாக சரவணனையா தளத்தில் இருக்கு. பிரணவ மந்திரத்திற்குள் அடங்கி இருக்கின்ற அனைத்து உயிர்களுக்கும் இறைவனை நோக்கி சென்று அடைகின்ற வழிகளை கொடுத்து அருளிய இறைவியானவள் இறைவனும் இறைவியும் சேர்ந்த மனோன்மணியாக நன்மையின் வடிவமாகவே இருக்கின்றார். எவராலும் அவ்வளவு எளிதில் அறிந்து கொள்வதற்கு மிகவும் அரிதானவளாகவே அவள் இருக்கின்றார். சிற்றறிவின் சிந்தனைகளையும் அதன் மூலம் நிகழும் செயல்களையும் விட்டுவிட்டு இறைவனோடு ஒன்றாகிவிட்ட பேரறிவை நோக்கி செல்லுகின்ற சிறப்பை பெற்ற சாதகர்களுக்கு பேரறிவின் நுண்ணியமான அறிவாக இறைவியே இருக்கின்றார் அப்படின்னு கொடுத்திருக்கிறாரு. அருணை வடிவேல் முதலியார்ல இருக்கிற விளக்கமும் பார்த்து அவர் கொடுத்திருக்கிற விளக்கத்தை பார்த்து, ஆதிசக்தி பல வகைப்பட்ட யோக நெறிகளையும் அவரவரது பக்குவத்திற்கு ஏற்ப அமைத்து வைத்தவர். நிலையான மங்களத்தை உடையவர் ஆதலின் அவள் யாருக்கும் அரிதற்கரியவளாவாள். ஆயினும் பாச ஞானம் பசு ஞானம் என்னும் இரண்டும் ஒரு சேர நீங்கும்படி விட்டு பதிஞானத்தால் அறிகின்ற பெரியோர்க்கு அவரது அறிவுக்கறிவாய் அவள் விளங்குவாள். குறிப்புரையாக, மார்க்கம் என்பதற்கு சமயங்கள் என உரைத்தல் இவ்விடத்திற்கு ஏய்பற்றதாம். மனோன்மணி மங்களி எனும் பயனிலையற்கு மேல் நின்ற தான் என்பது எழுவாயாய் வந்து இயன்றது. அறிவறிதாவதும் நுண்ணறிவாவதும் அவளது உண்மை இயல்பா. ஆகவே தடத்த நிலையில் அவரவரது பக்குவத்திற்கு ஏற்ப அறியப்படுவாள் என்பது மார்க்கங்கள் ஈன்ற என்பதனால் பெருகும். வாக்கு மனம் என்பன முறையே பாசஞானமும் பசுஞானமும் ஆதலை சிவஞான போத 6ஆம் சூத்திர உரையால் அறிக. ஒன்றாய் விட்ட என்பதும் பாடமன்று. பெருமை என்றது அதனுடைய பதிஞானத்தை, பதிஞானமே வியாபக ஞானமாதல் அறிக. பெருமையுடைய ஞானத்தை பெற்றோரே பெரியராதல் உணர்க. ஞானத்தை பெற்றோரே பெரியராதல் உணர்க. இதனால் பல்வகையான யோகங்களாலும் அடையப்படுவது சக்தியின் தடத்த நிலையே ஆதல் கூறி அவை வாயிலாக ஞான நெறியை அடைய முயல்க என்பது குறிப்பால் உணர்த்தப்பட்டது. இது இந்த பிரதியில கொடுத்திருக்கிறாங்க. மேற்கொண்டு விளக்கங்கள் கொடுவதற்கு நம்ம கௌரியமாக இருக்கலாம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. மந்திரம் 1727. மார்க்கங்கள் ஈன்ற மனோன்மணி மங்களி யாருக்கும் அறியாளவளாகும் வாக்கும் மனமும் மருவி ஒன்றாய் விட்ட நோக்கும் பெருமைக்கு நுண்ணறிவாமே. Translation. Manonmani gave birth to the Vedic faiths. She is beyond the ken of human comprehension. She is actualized when the devotee's word, mind and body remain unflawed. She is the wisdom behind such comprehension. Manonmani is the consciousness of ether attained at Agnya Chakra. Okay.
மார்க்கங்கள் என்ற மனோன்மணி மங்கலி நமக்கு நிறைய வழிமுறைகளை இறைவனை அடையிறதுக்கான வழிமுறைகளை சொன்ன கொடுத்த மனோன்மணி மங்கலி. அவளை யாராலையும் அவ்வளோ ஈஸியாக புரிஞ்சிக்க முடியாது. யாருக்கும் அறியாள் அவளாகும். வாக்கும் மனமும் மருவி ஒன்றாய் விட்ட நோக்கும். நம்மளோட மனசும் நம்மளோட சொல் செயல் எண்ணம் எல்லாம் ஒன்றாய் அந்த கவனத்தில் இருந்து அந்த செயலில் இருக்கிற தன்மையில் நுண்ணறிவாக வெளிப்படுபவளும் அவளே அப்படின்னு நான் பார்க்குறேன். இது வந்து நான் பேசிக்கான ஒரு விஷயத்தை இதில் வந்து நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இதில் புதுசாக வரவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக சொல்கிறேன். இதில் வந்து சிவத்தன்மை வந்து ஃபஸ்ட்டு நம்ம நல்லா அதை புரிஞ்சுக்கிட்டோன்னா இந்த நம்மளோட ஆன்ம முன்னேற்றம் வந்து சிவத்தன்மையை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் இருக்கும். அதில் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே நம்ம போக அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம போயிட்டே இருக்கிறோன்றது தெரிய வரும். அந்த சிவத்தன்மை நமக்குள்ளே எப்படி இருக்குது, எல்லாருக்குள்ளேயும் சிவத்தன்மை, சக்தி தன்மை, மனம் எல்லாமே இருக்குது இல்லையா? அந்த சிவத்தன்மை நமக்குள்ளே எல்லாருக்கும் எப்படி இருக்குது அப்படின்னா, நமக்கு இருக்கிற தெளிவு, நமக்கு இருக்கிற விழிப்புணர்வு, அமைதி, இதெல்லாம் தான் சிவத்தன்மையாக இருக்கும். சக்தி தன்மை வந்து இந்த சிவத்தன்மை மேலோங்கி இருக்கும்போது நமக்குள்ளே இருக்க சக்தி தன்மை வந்து அறிவாக வெளிப்படுது. அது இன்னும் அறிவுக்கு அறிவாக நுண்ணறிவாக வெளிப்படுதுன்றது இந்த பாட்டில் சொல்கிறாங்க. அந்த நுண்ணறிவாக இருக்கிறது அப்படிங்கிறது எப்படின்னா, ஒரு விஷயத்தை நம்ம கிரகிச்சிக்கிறதா இருக்கட்டும், அதை புரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப அது வந்து நமக்கு விழிப்புத்தன்மை நிறையா இருந்தால் தான், அந்த நம்ம சிவத்தன்மை ஓங்கி இருக்கும்போது தான் நம்மளால் அந்த சக்தி தன்மையான இந்த கிரகித்துக்கிறதும் புரிதலும் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். அந்த இதுதான் இந்த பாட்டில் நான் பார்க்குறேன். ஆனால் சரி, நம்ம இப்போ அன்றாட வாழ்க்கையில் நான் சிவத்தன்மையை வந்து நான் எப்படி வந்து ஓங்கி வச்சுக்கிறது, நான் எப்போ நமக்கு வந்து மூணுமே மனம் வந்து அதிகமாக இருக்கும்போது சிவத்தன்மையும் கம்மியாக தான் அது வந்து மறைச்சிரும். சிவத்தன்மையும் கம்மியாக தான் இருக்கும், சக்தி தன்மையுமே கம்மியாக தான் இருக்கும். அப்போ மனசை கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் சிவத்தன்மையை எப்படி ஏற்றுறது? எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க சிவத்தன்மையை வந்து எப்படி ஈஸியாக அவங்க அன்றாட வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்காக இதை சொல்கிறேன் நான். எப்படி வந்து இது பண்ணுவாங்கன்னா, என் கூட ஒர்க் பண்ணவங்க, அவங்க ஒர்க் பண்ணுறப்ப என்னென்னா, அவங்களுக்கு வந்து ஒரு காஃபி குடிச்சிட்டு வருவாங்க. ஒரு காஃபி குடிச்சிட்டு வந்தால் ஒரு 2 hours வந்து அவங்க வந்து அவ்வளோ கவனமாக, அவ்வளோ தெளிவாக, அந்த வேலையில் அவ்வளோ நுட்பமாக அவங்களால வேலை பார்க்க முடியும். ஒரு 2 hours அந்த காஃபி வந்து அவங்களுக்கு அந்த மனசை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தேவையானது. அதுவும் ஒரு ஹெர்பல் ப்ராடக்ட் தானே இந்த காஃபி கொட்டைன்றது. நான் வந்து காஃபியை சொல்லலை, அந்த காஃபியில் இருக்க அந்த விஷயத்த சொல்கிறேன். அந்த அலர்ட்னஸ் கொடுக்கும் காஃபி. அந்த அலர்ட்னஸ் கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த அவேர்னஸும் வந்துடும். அவங்களுக்கு மற்ற விஷயம் வந்து ப்ராப்ளமாக இல்லை, அவங்களுக்கு வந்து மனசால் வேறு பெரிய தடங்கள் இல்லை அப்படின்னு இருக்கிறப்ப அந்த அலர்ட்னஸே அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கும். அந்த அவேர்னஸ்ங்கிறது என்னென்னா, அதான் நம்ம சிவத்தன்மை தான். அந்த சிவத்தன்மை கொடுக்கும்போது அவங்களால அந்த நுட்பமாக அந்த வேலையை செய்ய முடியும். அந்த அறிவும் இப்போ வந்து அவங்களுக்கு அந்த வெளிப்படும். அவங்களுக்கு அந்த 2 hours அந்த காஃபியோட இது இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு அந்த இது இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அவங்க பிரேக் எடுக்க போயிடுவாங்க, அவ்வளோதான் அதுக்கப்புறம் அப்படிங்கிற மாதிரி. நான் இது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எதுக்கு சொல்ல வரேன்னா, உங்களுக்கு அந்த சிவத்தன்மைங்கிறத ஃபஸ்ட்டு நல்லா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோன்னா, நம்ம அடுத்தடுத்து இந்த பாட்டில் நம்ம திருமந்திரமே ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து உங்களோட சிவத்தன்மையை மேலே ஒவ்வொரு லெவலாக, இப்போ ஒரு 1000 லெவல் இருக்குன்னா நம்ம ஃபஸ்ட்டு படிக்கட்டில் தான் நிற்கிறோம். அந்த ஃபஸ்ட்டு படிக்கட்டில் அது என்னன்றது நல்லா சிவத்தன்மைன்றது என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான விஷயங்கள் தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோன்றது தெரியும். இப்போ அந்த காஃபி குடிக்கிறவர் சொல்கிறது வந்து எனக்கு அதை குடித்தா தெளிவாகுது, மனசு அமைதி ஆகிடுது, என்னால் ஒரு வேலையை பார்க்க முடியுது அப்படி சொல்கிறாங்கன்னா, இது ஆல்மோஸ்ட் நம்மளோட சிவத்தன்மைக்கு ஒத்து போகிற விஷயம்தான். இதுதான் நம்ம அன்றாட இதில். இப்போ சில பேருக்கு வந்து தியானம் காலையில் ஒரு 1/2 hour தியானம் பண்ணால் போதும், அந்த நாள் ஃபுல்லாக மனசு அவங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாது. சில பேருக்கு அது வந்து ஒர்க் ஆகும், சில பேருக்கு பிராணாயாமா, சில பேருக்கு இது ஓம் சொல்கிறது, நேற்று பார்த்த ஓம் சொல்கிறது, இது எல்லாமே வந்து அவங்களோட சிவத்தன்மையை இன்க்ரீஸ் பண்ணி மனசை வந்து அமைதிப்படுத்துறதுக்கான அடுத்த லெவலுக்கு நம்ம ஃபஸ்ட்டு படிக்கட்டை தொடுறதுக்கான வழிகள் தான் இது எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து நான் இதில் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நம்ம இப்போ இருக்க சராசரி மனிதர்களுக்கு இருக்கிற சிவத்தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா,
மனசும் அதிகமாக தான் இருக்கும், சிவத்தன்மையும் அதிகமாக தான் இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் உங்கள் மனசுப்படி செய்கிற வேலைகள்லாம் வந்து உங்களுக்கு சிவத்தன்மை ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும், மனசு பிடிச்ச வேலைகள்லாம் செய்யும்போது. இப்போ எனக்கு வந்து டான்ஸ் ஆடுறதுக்கு பிடிக்குதுன்னு வைங்களேன், அப்போ வந்து நான் வந்து நல்லா தெளிவாக இருப்பேன், எந்த மனசும் வந்து பேசிக்கிட்டு இருக்காது என்கிட்ட, தெளிவாக இருப்போம். பிடிச்ச விஷயங்கள் சில பேர் கோயிலுக்கு போகிறது பிடிக்கும், சில பேருக்கு வெளியில் ட்ராவல் பண்ணுறது பிடிக்கும். அதுமாரி ஒவ்வொருத்தருக்கும் அப்போ அவங்களோட மனசு வந்து அமைதியாகிடும், அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்சதை செய்யும்போது. அப்போ கொஞ்சம் அவங்க வந்து அந்த சிவத்தன்மையில் இருப்பாங்க. பிடிக்காத விஷயங்கள் செய்யும்போது எப்படி இருக்கும்னா, உங்கள் மனசு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும், நான் ஏன் இதை செய்யணும், எனக்கு இது பிடிக்கவே இல்லை, இதை வேறு செய்யணுமா, அந்த மாதிரி உங்கள் மனசு பேசிக்கிட்டே இருக்கும்போது உங்கள் சிவத்தன்மை கம்மியாகிடும். மனசு ரொம்ப அதிகமாக இருக்கும்போது உங்கள் செயலில் வந்து சக்தி, அது அந்த நுண்ணறிவும் வராது, உங்களுக்கு அந்த சிவத்தன்மையும் இருக்காது. அப்போ நான் வந்து அது வந்து லோ லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் தான். உங்களுக்கு வந்து அந்த அளவு சிவத்தன்மை வந்து அது கம்மியான லெவல் தான். நீங்கள் அதுக்கு அடுத்த லெவலுக்கு போயிட்டீங்கன்னா போகணுங்கிறதா. இது வந்து நார்மலாக எல்லாருக்குமே இருக்கிற அளவு சிவத்தன்மை. ஒரு நார்மலான பர்சன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச விஷயம் செஞ்சாங்கன்னா சந்தோஷமாக இருப்பாங்க, மனசு அமைதியாக இருக்கும். பிடிக்காத விஷயம் செய்யும்போது சிவத்தன்மையும் கம்மியாக இருக்கும், மனசும் பேசிக்கிட்டே இருக்கும், கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும், அதால் அமைதியாக இருக்க முடியாது. சரி, இதுலேருந்துலாம் வெளியில் வரணும்னா என்ன பண்ணுவோம்? ஆன்சர் ஒன்றே தான், சிவத்தன்மையை இன்க்ரீஸ் பண்ணணும். சிவத்தன்மையை இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும்னா, மனசு வந்து இப்போ ஒரு கோடை வந்து சின்னதாக ஆக்கணும்னா என்ன பண்ணணும்? பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போட்டால் அந்த இன்னொரு கோடு வந்து அந்த சின்னதாக தெரியும் இல்லையா? அதே மாதிரி இந்த மனசை சின்னதாக ஆக்கணும்னா நீங்கள் உங்களோட சிவத்தன்மையை பெருசாக்கணும். அதுக்கான யோக முறைகள் தான் நம்ம இப்போ செய்கிறது எல்லாமே. இந்த புக்கில் சொல்கிற எல்லா விஷயங்களுமே, ஓம் சொல்கிறதாகட்டும், எல்லாமே எல்லா பயிற்சி முறைகள், பிராணாயாமம், மூச்சு பயிற்சி எல்லாமே வந்து அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரியான எதை வேணாலும் எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்களோட சிவத்தன்மையை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்போ சரி, இப்போ நான் பிடிச்ச மாதிரி தான் அப்போ நான் அப்படி இருந்தால் தான் என்னால் அந்த சிவத்தன்மையை உணர முடியும். அடுத்த லெவலுக்கு நான் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு விருப்பு வெறுப்புனே இருக்காது. உங்களுக்கு பிடிச்ச விஷயம், பிடிக்காத விஷயம், இது எனக்கு பிடிக்காத வேலைன்றதே இருக்காது. உங்கள் அறிவுப்படி நீங்கள் போக ஆரம்பிச்சிருங்க. அடுத்த லெவல் கான்ஷியஸ்னஸில் வந்துட்டிங்கன்னா, அடுத்த லெவல் சிவத்தன்மைக்கு வந்துட்டிங்கன்னா, பிடிச்ச விஷயம் அப்படின்றது இருக்காது, விருப்பமானதுன்னு இருக்காது. எது செஞ்சால் நல்லது, எது செஞ்சால் கெட்டது அப்படின்றது மட்டும் உங்களுக்கு அந்த அறிவு மட்டும் வேலை செய்யும். அந்த அறிவு சொல்கிறபடியே உங்கள் மனமும் அது கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணும், அறிவோடு ட்ராவல் பண்ணும். இப்போ இது எதுக்கு சொல்லணும்னு நினச்சா, நம்ம எல்லாரும் நம்ம இந்த ஆன்மீகத்தில் போகிறதுக்கே என்னென்னா, நம்ம சிவத்தன்மையை பெருசாக்கணுங்கிறது தான். நம்ம தெளிவையும் நம்மளோட மன அமைதியையும் பெருசாக்கிட்டே போனோம்னா அடுத்த டைமென்ஷன், இப்போ இருக்கிற டைமென்ஷன் இல்லாமல் நம்ம இதுக்கு மேலே ஒரு 15 டைமென்ஷன் வரைக்கும் சொல்கிறாங்க. அடுத்தடுத்த லெவலுக்கு போகும்போது நம்மளால் வரைக்கும் அது கூட வேணாம். இப்போதைக்கு இதை புரிஞ்சுக்கணும் எல்லாருமே. அந்த எதுக்காக நம்ம இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம், எதுக்காக இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம், எதுக்காக திருமந்திரம் படிக்கிறோம், எதுக்காக ஆன்மீகத்தில் ஒருத்தவங்க போகிறாங்க, எதுக்காக தியானம் பண்ணுறாங்க, இது எல்லாமே நம்மளோட சிவத்தன்மை, நம்மளோட தெளிவையும் ஞானத்தையும் நம்ம மன அமைதியும் பெறுறதுக்காக தான் இதெல்லாமே செஞ்சிட்ருக்கோம். இதுதான் இதோட முடிஞ்சிருதா? எல்லாமே இதுதானா? இதோட சேர்ந்து உங்களுக்கு யோக முறைகள், அதில் சமாதி ஆகிறது, அது அந்த இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த நிலைகள். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இது எல்லாரும் அந்த பேசிக் ஸ்ட்ராங்காக இருந்தால் நம்ம அடுத்தடுத்து அது மேலே பில்டிங் கட்டுறது நல்லா ஈஸியாக இருக்கும் இல்லையா? அதனால் பேசிக்காக நம்ம இதெல்லாம் எதுக்கு செய்கிறோம், ஏன் செய்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த பாட்டிலையுமே நான் பார்க்குறேன். இந்த பாட்டிலையும் நீங்கள் அந்த உங்களோட சிவத்தன்மை ஓங்கி இருக்கும்போது என்ன இருக்கும்னா, உங்களோட வாக்கு, மனம், சொல், செயல் எல்லாமே நீங்கள் ஒரே விஷயத்தில் தான் இருப்பீங்க. ஏன்னா மனசு அமைதி ஆகிடும். மனசு அமைதி ஆயிடுச்சுன்னா நீங்கள் பேசுகிற விஷயம் அதை பற்றி தான் பேசுவீங்க. ஒரு விஷயத்தை எடுத்துருக்கீங்கன்னா அதை பற்றி தான் பேசுவீங்க, அதை பற்றி தான் நினைப்பீங்க, அதுக்கான செயல்களை தான் செய்வோம். மனசு வந்து அமைதியாக அது பேசினா கூட அது இக்னோர் பண்ணுற அளவுக்கு நம்மளோட சிவத்தன்மை பெருசாக இருக்கும். அப்போ நம்ம இத்தனையும் கவனமாக குவிச்சு ஒரு இடத்துல இருக்கும்போது சக்தி, நுட்பமான அறிவு வெளிப்படும். இங்கே நுட்பமான அறிவு வெளிப்படாமல் நம்ம இந்த ஃபோனை கூட பேசிகிட்டு இருக்க மாட்டோம் இல்லையா? அதில் தான் அதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த நுட்பமான அறிவை வச்சு தான் அந்த நுட்பமான அறிவு யார், அதில் யார் விளங்குறாங்கன்னா மனோன்மணி தாய் விளங்குறதா இந்த பாட்டில் பார்க்குறேன். அனைவருக்கும் நன்றி. அருமையா மனம் ஒன்றி எந்த செயல்லையும் மனம் ஒன்றத்துக்கு
மனோன்மணி காட்டிய மார்க்கம், மனோன்மணி என்ற மார்க்கம் அப்படிங்கிற அந்த இதை நீங்க சொல்லதான் நான் புரிஞ்சுக்கிறேன். நன்றி, நன்றி கௌரி. கிருத்திகாமா பாருங்கள். வணக்கம். அங்க இருக்கு காலை வணக்கம். எதனால கேஷ் கப்பேன்னு இருக்கு? ஆமா, அது இல்ல இல்ல தவறுதலா ஏதாவது போட்டிருக்கோமா, வேற ஒண்ணும் இல்ல. அது ஒரு வீக்லி ஒரு ப்ரோக்ராம் பண்றான்ல. ஓ சரி சரி. யூடியூப்ல கனெக்ட் பண்ணிடுறோம்மா. அவர் இப்பதான் நான் கவனிச்சேன், ஐயா சொன்னாரு. நன்றி 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 நன்றி. அனைவருக்கும் நீங்க காலை வணக்கம். இந்த பாடலுக்கு வந்து நம்ம நாயா சொல்றது, கௌரிமா சொல்றது எல்லாமே நம்ம தெளிவா கேட்டோம். ஒரே ஒரு சின்ன விஷயங்கள் மாத்திரம் பார்த்துட்டு நம்ம முடிச்சிடலாம். என்ன சொல்றாங்கன்னா, மார்க்கங்கள் ஈன்ற மனோன்மை. இப்போ மார்க்கம்னா என்னன்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா? வழி, வழி, அந்த வழியை ஈன்ற மனோன்மை. எது வழி, எதற்கு வழி, இதெல்லாம் தான் நம்ம கேள்வி. அப்போ மார்க்கங்கள் ஈன்ற மனோன்மை. அப்போ அவதான் வழியாக இருந்து அதை நமக்கு தருகிறார். எப்படி இருக்கா? மங்கலியாக இருக்கிறார். மங்கலின்னா யாரு? யாரை மங்கலின்னு நம்ம சொல்லுவோம்? கணவரோடு கூடி இருக்கக்கூடியவர், அவ்வளவுதான் மங்களை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்ப அவ எப்படி இருக்கா? பிரிப்பின்றி இருக்கிறாள். யாரோடு பிரிப்பின்றி இருக்கின்றாள்? சிவத்தோடு பிரிப்பின்றி இருக்கிறாள். அப்ப ரெண்டு பேருக்கும் பேதம் கிடையாது. இததான் நம்ம வரிசையா சொல்லிட்டே வரும். அடுத்தாப்புல என்ன சொல்றாரு? யாருக்கும் அறியவளாகும், அறியவளாகும் அப்படின்னு. யாரு ஒரு சில உரையாசிரியர்கள் யாராலும் அறியப்பட முடியாதவளாக இருக்கிறாள் அப்படின்னு ஒரு சில உரையாசிரியர்கள் சொல்லியிருப்பாங்க. ஆனா ஒரு சில உரையாசிரியர்கள் யாருக்கும் எல்லாராலும் அறியப்படக்கூடிய அறியவளாகும். மிகச்சிறந்த ரொம்பவும் ரேர் பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மிகச்சிறந்த மிக அருமையான அரிதான ஒரு அறியவளாகும் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த இடத்துல ஆனா அதை எப்ப புரிஞ்சுப்பாங்க அப்படின்னாக்கா, வாக்கும் மனமும் மருவி ஒன்றாய் விட. அப்போ வாக்கும் மனமும் ஒன்றாய் விடன்னு சொல்லலாம். அதில் இன்னொரு வார்த்தை போடுறாரு, மருவி ஒன்றாய் விட அப்படின்னா. எதுவாக மறுவுதல்னா மாறுதல், நமக்கு தெரியும் இல்லையா? அப்போ நம்ம எதாக மாறிவிடா பார்க்க போறோம். மருவி ஒன்றாய் விட நோக்கும் பெருமைக்கு நுண்ணறிவாமே. அப்போ அந்த இடத்துல ஒரு விஷயம் எஞ்சி நிற்கிறது. எது நிற்கிறது? நோக்கும் பெருமைக்கு. அது என்ன பெருமை? அது என்ன பெருமை? நம்ம இந்த நம்ம இத வந்து முன்னாடி இருக்கக்கூடிய அந்த இதுல எல்லாம் பார்த்திருக்கோம். இந்த ஆணவ மல வாசனையாவது இருக்கணும். வித்யாதரரா அனந்தராக இருப்பதற்கு கூட இறைபெரும்பொருளின் வேலையை செய்வதற்கு ஆணவ மலம் இல்லாட்டாலும் ஆணவ மல வாசனையாவது நமக்கு இருக்கணும். அப்பதான் வந்து இந்த வேலையை செய்ய முடியும். வேலை செய்பவர்களாக, காரியம் செய்பவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து செயலற்று போய்விடுவோம். செயலற்று போய்விடுவோம்னா என்ன அர்த்தம்? நம்ம இறைபெரும்பொருளோடு ஒன்றி அந்த அந்த சாயுஜ பதவின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த சாயுஜ பதவிக்கு போயிடுவோம். ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? வாக்கும் மனமும் மருவி ஒன்றாய் விட அப்படின்றாரு. அப்ப அது மாறுது. எதுவாக மாறுது? நோக்கும் பெருமைக்கு நுண்ணறிவாமை. அப்ப அந்த இடத்துல ஆணவ மல வாசனை நிற்கிறது. ஏன்னா பெருமைன்ற ஒரு வார்த்தையை போடுறாரு. அது தள்ளி நின்று பார்க்கிறது. அப்ப நம்ம இந்த இடத்துல நம்ம யார பார்க்கிறோம்? சக்திய பத்தி பார்க்கிறோம். எந்த இடத்துல பார்க்கிறோம்? ஆதார ஆதேயத்தை பத்தி பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல நம்முடைய இருப்பு, இந்த உடலோடு இருக்கக்கூடிய, இந்த மனதோடு இருக்கக்கூடிய, மொழியோடு இருக்கக்கூடிய இந்த உடலை பத்தி பேசுறோம் நம்ம. அங்க அவ எப்படி இருக்கா அப்படின்னா, தினம் இருக்கா, எல்லா நேரத்திலயும் இருக்கா. எப்படி இருக்கான்னா நுண்ணறிவாக இருக்கிறாள். எப்பேற்பட்ட நுண்ணறிவாக? நோக்கும் பெருமைக்கு நுண்ணறிவாக. அப்ப அதை புரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு 2 நாள் முன்னாடி பேசணும். ஒரு பெரிய கிஃப்ட் கிடைக்கிறது பெருசு இல்ல. அந்த கிஃப்ட வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அப்பதான் வந்து அதற்குண்டான
பெருமை அடையும். அப்போ அந்த மாதிரி என்ன சொல்றான்னா, நோக்கும் பெருமைக்கு நுண்ணறிவு. அப்போ அந்த அத 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 அதை தள்ளி நின்று பார்க்கக்கூடியது. இப்ப இந்த இடத்துல எதற்காக அதை தள்ளி நின்று பார்க்கக்கூடியது அப்படின்னா, நோக்குதல்னா என்னது? பார்த்தல். அப்போ அது பார்க்கணும்னா ஒரு பொருளை விட்டு நம்ம கண்ணை விட்டு வெளியில இருந்தாதான் நம்ம பார்ப்போம். உள்ள பாக்குறோம் அப்படின்னா கூட உள்ளுக்குள்ள பார்ப்பவன், பார்க்கப்படும் பொருள், பார்வை, இந்த மூன்றும் வேற மூணு விதமான ஸ்திதியில இருக்கு நமக்கு இல்லையா? இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். பார்க்கிறது, பார்க்கப்படக்கூடிய பொருள், பார்வை, இந்த மூணு வேற மாதிரி இருக்கு. அப்ப இந்த இடத்துல எதெல்லாமா இருக்கு அப்படின்னா, பார்க்கப்படக்கூடிய பொருளாக இருக்கிறது, பார்க்கக்கூடிய பார்வையாக இருக்கிறது, பார்ப்பவனாக இருக்கிறது. இப்ப இந்த மூணுமா இருக்கு. இந்த மூணு வேறையா அப்படின்னா அது இல்ல அப்படிங்கறதுதான் அந்த நுண்ணறிவு நமக்கு சொல்லி தருகிறது. எப்பேற்பட்ட நுண்ணறிவு? அது எப்படி கிட்டும்? வாக்கும் மனமும் மருவி ஒன்றாகி விட்ட நுண்ணறிவு. அப்ப அந்த இடத்துல மொழி இல்ல, அந்த இடத்துல வாக்கு இல்ல அப்படின்னு அர்த்தமா? அப்படின்னா இல்ல. வாக்கும் இருக்கு, மனமும் இருக்கு, ஆனா மருவி ஒன்றாகி விட்டது. அது எப்படி ஆகிவிட்டது? நுண்ணறிவாக மாறிவிட்டது. எப்படி அப்படின்னா ரொம்ப தெளிவு. அந்த இடத்துல நோ ஜிப்ரிஷே கிடையாது. அந்த இடத்துல ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு தயக்கம் இருக்காது. நம்ம சொல்றது சரியா தப்பா இல்ல, இதான் விஷயம், இதான் இப்படிதான் அப்படிங்கிற ஒரு ஒரு சில்வர் லைன் சொல்லுவோம் இல்லையா? அத்தகைய சில்வர் லைனா இருக்கக்கூடிய அந்த நுண்ணறிவு. இந்த நுண்ணறிவதான் யாருன்னு சொல்றாருன்னா, யாருக்கும் அறியவளாகும். இது எல்லாராலும் கிட்டக்கூடியது, எல்லாராலும் அடையக்கூடியது. ஏன்னா இதையெல்லாம் சொல்லி தந்தது யார்தான்? மார்க்கங்கள் என்ற மனோன்மணி ஆகிய மங்களை. அப்ப அவள்தான் அந்த ஞான தலைவியாக இருக்கக்கூடியவள். சிவத்தோடு இப்ப ஏன் இந்த இடத்துல சிவத்தோடு பிரிப்பின்றி இருக்கக்கூடியவள் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, மீண்டும் மீண்டும் அவர் சொல்லக்கூடியது சக்தியின்றி சிவம் இல்லை, சிவமின்றி சக்தி இல்லை அப்படின்னு மீண்டும் மீண்டும் சொல்றாரு நமக்கு. அப்போ அவள் மங்களையாக நின்று நமக்கு செய்கிறாள். அப்ப அந்த இடத்துல நமக்கு சிவம் வேறு சக்தி வேறுன்னு பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இந்த இந்த உடல்ல தான் நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த உடல்ல பார்க்கும்போது இது முழுவதுமாக சக்தி மையமாக இருக்கிறது. அந்த சக்தி மையத்தில் நுண்ணறிவாக விளங்கக்கூடியவள் அவளாகவே இருக்கிறாள் அப்படின்னு அந்த 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 தெளிவாக இயங்கக்கூடிய அந்த நுண்ணறிவை பத்தி சொல்றாரு. அந்த நுண்ணறிவு எப்படி மாறுது? எங்கிருந்தோ வெளியில இருந்தெல்லாம் வரல, நம்முடைய வாக்கிலிருந்தும் நம்முடைய மனதிலிருந்தும் மருவி ஒன்றாக வரக்கூடியது அப்படின்னு ஒரு தெளிவான ஒரு விஷயத்த ரொம்ப எளிதா உன்னால அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த, அதற்குண்டான மார்க்கத்தை அவளே நமக்கு தந்திருக்கிறாள் அப்படின்னு சொல்றார். இதான் இந்த மந்திரத்துல நான் புரிந்து கொண்டது. அதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த கால வேலைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை வைத்துக் கொள்கிறேன். நன்றி. இந்தியாமா வாருங்களம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமுலரே போற்றி. 1227வது திருமந்திரம், அறிவுக்கு அறிவானவள். திருமந்திரம். மார்க்கங்கள் ஈன்ற மனோன்மணி மங்களி, யார்க்கும் அறியாள் அவளாகும். வாக்கு மனமும் மருவி ஒன்றாய்விட்ட நோக்கும் பெருமைக்கு நுண்ணறிவாமே. மார்க்கங்கள், இதனுடைய பொருள் வழிகாட்டும் சமய நெறிகள். அறியாள் அருமையானவள், மருவி கலந்து, நுண்ணறிவு அறிவினுள் கூர்த்த அறிவு, மெய்ஞான மேன்மை. திருமந்திரத்தின் பொருள் உலகம் நன்மை அடைய வேண்டும் என்ற அன்பு அருள் உள்ளத்துடன் பல சமய நெறிகளை தந்து உதவிய மங்கள செல்வி அவதான் பராசக்தி. எவர்க்கும் எளிதில் அறிந்து உணர இயலாத அருமை உடையவள். சொல்லும் செயலும் சிந்தனையும் ஒன்றாய் ஒருமுகமாய் இருக்கிற நிலையில் அறிவுக்குள் அறிவான மெய்ஞான மேன்மையாய் விளங்குபவள். நாமளும் வாழ்க்கையில
நம்மளோட எண்ணமும் சொல்லும் செயலும் ஒரு நிலைப்பட்டதா இருந்தா நாம வெற்றி அடையலாம். இறைவனை இறைவியை வணங்கும் போது மனம் அவர்களை பற்றியே நினைக்க வேண்டும். அப்போது இறைவனுடைய திருவடியை அடையும் வாய்ப்பு உண்டு. கழக வெளியீட்டில் நுட்பமாக விளக்கம் அளித்துள்ளார் உரையாசிரியர். உயிர்களின் நிலைமைக்கு ஏற்ப பல நெறிகளையும் வகுத்து அருளிய மனோன்மணி மங்கள குணத்தினை உடையாள். அவள் யாருக்கும் தங்கள் அறிவு முனைப்பால் அறிதற்கு ஒண்ணாதவள். மொழியும் நினைப்பும் ஒன்றாய் அடங்கி கண்ணால் பார்க்கும் தன்மையும் நீங்கிய பெருமை உடையவர்களுக்கு அவர்களது அறிவுக்கு அறிவாய் நுண்ணறிவாய் விளங்குவள். நுண்ணறிவு இந்த சொல்லின் பொருள் அறிவுக்குள் அறிவு. மார்க்கங்கள் தாச மார்க்கம், சர்புத்திர மார்க்கம், சக மார்க்கம், சன்மார்க்கம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. ஐயா அர்த்தனார் ஐயா பாருங்க ஐயா. வணக்கம். இதுல விந்தியம்மா 4 மார்க்கம் சொன்னாங்க. அதில் சரியை, கிரியை, யோகம், ஞானம் அப்படின்னு அதே நம்ம விரிவுபடுத்தி பார்க்கும்போது அது 16ஆ மாறும். அது 16ஆவது நிலை ஞானத்தின் ஞானம் அப்படிங்கிற அந்த நிலைக்கு போகும். அதனால தான் எத்தனை அப்படின்லாம் சொல்லாமல் பொதுவாக மார்க்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு இதில். ஆனால் இதில் ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்தோன்னா, ஐரோப்பாவில் இருக்கிறவங்களுக்கு வேற மார்க்கம் இருக்கும். அதே நேரத்தில் மத்திய ஆசியாவில் இருக்கிறவங்களுக்கு வேற ஒரு மார்க்கம் இருக்கும். அதே நேரத்தில் கிழக்கு திசை நாடுகளில் இருக்கிறவங்களுக்கு வேற ஒரு மார்க்கம் இருக்கும். அது மாதிரி இந்த உலகத்தில் எத்தனை மார்க்கங்கள் இருந்தாலும் எல்லாவற்றையும் அந்த இடத்துல ஒரு வார்த்தை போட்டிருக்காரு பாருங்க, ஈன்றவள் அப்படின்னு. இந்த ஈணுதல் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப அற்புதமான வார்த்தை. அந்த வார்த்தையை சிந்திக்கணும். அதில் ஈன்றவள் அப்படின்னு இருந்தா தனக்குள் இருந்து அழித்தவள் அப்படின்ற அர்த்தத்தில் இது திருக்குறளில் கூட ஈன்ற பொழுதில் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. எல்லாவற்றையும் அழித்தவர் மனோன்மணி அப்படிங்கிறது. இது அபிராமி அந்தாதியோட 5வது பாடல்ல மனோன்மணி அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கும். அதே நேரத்தில் அபிராமி அந்தாதியோட 21வது பாடல்ல மங்களை செங்கலசம் முலையாள் மலையாள் வர்ண சங்கலை செங்கை சகலகலாமயில் தாவு கங்கை பொங்கலை தங்கும் புரிசடையோன் புடையாள் உடையாள் பிங்களை நீலிசையாள் பசும் பெண்கொடியே அப்படின்னு இதுலேயும் இறைவனை பிரியாதவள் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதனால எத்தனை மார்க்கங்கள் இருந்தாலும் இதில் இன்னும் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, திருப்பாவையனோட 10வது பாசுரத்துல மாற்றம் தாராயோ வாசல் திறவாதார் அப்படின்னு வந்திருக்கும். அந்த மாற்றம் அப்படின்னா அந்த இடத்துல விடையாக ஒரு சொல்லை கொடு அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி நமக்கு அந்த சிவபுராணத்துல 45வது வரி தினந்தோறும் படிக்கிறவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும். மாற்ற அப்படிங்கிறது வாக்கு, மனம் அப்படிங்கிறது மனம், கழிய அப்படின்னா அதுக்கும் மேல மாற்ற மனம் கழிய நின்ற மறையோனே அப்படின்னு அர்த்தம். இந்த வாக்கு அப்படிங்கிறது பாச ஞானத்தை குறிக்கும். இந்த பாச ஞானம் அப்படிங்கிறது உலகத்துல நம்ம வாழ்வதற்கு தேவையான பொருள் புகழ் அது தொடர்பானதெல்லாம் கொடுத்ததுன்னா அது பாச ஞானம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இந்த உசுறு இந்த உடம்புல நீண்ட காலம் இருப்பதற்கான படிப்பெல்லாம் படிச்சு அதெல்லாம் தியரிட்டிக்கல் ப்ராக்டிக்கல் எல்லாம் பார்த்தோம்னா அது பசு ஞானம் அப்படிங்கிறது. இந்த பசு ஞானத்துல இறை சிந்தனையும் இருக்கும். பாச ஞானத்துல இறை சிந்தனை
கம்மியா இருக்கும் அல்லது இல்லாம கூட இருக்கும். ஆனா பசு ஞானத்துல இறை சிந்தனையும் இருக்கும். ஆனா இறை சிந்தனை மட்டுமே இருக்கிற இடம் எதுன்னா அதுதான் பதிஞானம் அப்படிங்கிறது. இதுல பாச ஞானத்தை காட்டிலும் பசு ஞானத்தை காட்டிலும் பதிஞானத்துக்கு தான் விரிவு அப்படிங்கிற அந்த வியாபகம் அப்படிங்கிற தன்மை இருக்கும். அதுதான் இந்த பதிஞானத்தை எப்ப அடையிறோமோ அப்பதான் நம்ம நுண்ணறிவாளர்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த நுண்ணறிவை வாலறிவு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்வாரு. கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாலறிவன் நற்றால் தொழார் எனின் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லுவாங்க. அப்புறம் அந்த நுண்ணறிவை இதுதான் உண்மையான அறிவு. அதுக்கு நுண்ணிய நூல் பல கற்பினும் நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம இந்த பாசஞானம் பசுஞானம் இது ரெண்டையும் கடந்து அதுதான் வாக்குங்கிறது பாசஞானம், மனம்ங்கிறது பசுஞானம். இது ரெண்டையும் கடந்து நம்ம இறைவனை அடைகிற ஞானம் தான் பதிஞானம். பதிஞானத்தை மட்டும்தான் நம்ம ஞானம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால அந்த பதிஞானத்தை அடைவது நோக்கிதான், அதனாலதான் நோக்க அப்படிங்கிற வார்த்தையும் இருக்கு. அந்த பதிஞானத்தை அடைவதுதான் அந்த ஆன்ம ஈடேற்றத்துக்கு பெருமை. அதனால்தான் அந்த நோக்குவதனுடைய பெருமை என்ன அப்படின்னா நுண்ணறிவு அப்படிங்கிற அந்த ஆற்றலை நம்ம அடைவது. அறிவு தானே ஆற்றல். அதனால அந்த நுண்ணறிவை நாம் அடைவது அப்படிங்கிறது. இந்த நுண்ணறிவு எப்ப கிடைக்கும் அப்படின்னா சிந்தித்தலின் மூலமாக தான் கிடைக்கும். அதனாலதான் சித்தம் கலங்காது அப்படின்னு ஒரு திருமந்திரத்திலையும் வரும். கந்த சஷ்டி கவசத்திலையும் சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள் அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் நம்ம அம்மா எப்போதும் இறைவனை பூஜை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சுந்தரர் சொல்வாரு. அந்த பாடலை மட்டும் சும்மா சொல்லி நிறைவு பண்ணிக்கலாம். ஆலம்தான் உகந்து அமுது செய்வானை ஆதியை அமரர் தொழுதேத்தும் சீலம்தான் பெரிதும் உடையானை சிந்திப்பாரவர் சிந்தை உளானை. அங்க பேச்சே கிடையாது. சிந்திப்பாரவர் சிந்தை உளானை ஏலவார் குழலாள் உமை நங்கை என்றும் ஏத்தி வழிபட பெற்ற காலகாலனை கம்பனெம்மானை காணக்கண் அடியேன் பெற்றவாறே அப்படின்னு சுந்தரர் சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் நம்ம இதெல்லாம் சேர்த்து சிந்தித்து இந்த பதிஞானத்தை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க. நன்றி. எவ்வளவு நன்றிங்க. வேற யாரும் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வரலாம். கேட்கும் கருத்துக்கள் நன்றி. நிறைவு செய்து கொள்ளலாம் நினைக்கிறேன். யான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லினேன் என்றும் காலை எழுந்து கருத்தறிந்து ஓதினேன் ஞானத் தலைவனை நன்னுவர் என்றும் கூறிய திருமூலரின் கூற்றிற்கேற்ப வந்திருந்து கருத்துக்களை கூறி தெளிவுபடுத்திய சான்றோர்களுக்கும் என்பவர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு